வணக்கம். நான் தான் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். எந்த இடம்னா அது பெருமைகளை சொல்கிறதுக்கு இது இருக்கும். இந்த உறவுகளை சேர்த்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இது பேட்டி ஆரம்பிக்கலாம். தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி சந்தானை துதிப்போமே ஐயனுள் இயேசுதனை கையை கூப்பி துதி செய்குவையே மழை பெய்துவையே இனி தந்தானை துதிப்போமே. எல்லாம் வல்ல இறையர்களால் இன்றைக்கு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த குடும்பம் எங்கள் இசை குடும்பம். என்னை நிஜமாகவே இந்த பேட்டிக்கு வர சொல்லி நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன ஒரு பேட்டி எடுக்கணும் அங்கிள், நான் உங்களை வச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வேண்டி எங்கள் குடும்பத்து பிள்ளை ஒன்று கேட்டது. சரின்ட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவரும் என்னோட சேர்ந்து இன்னொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அது யாருப்பான்னு சொல்லி கேட்டேன். அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். நீங்கள் பாருங்களேன் உங்கள் சர்ப்ரைஸ்னாரு. நிஜமாக பார்த்தா அவ்வளோ சர்ப்ரைஸு எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் கூட பிறகுலே தவிர இணை பிரியாத நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள் அப்படி வளர்ந்தவங்க. அந்த மிக பெருமைக்குரிய அவர் எங்களுக்கு இசை தெய்வமாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், கவிஞர் கர்சர் கண்ணதாசன் அவர்கள், அவங்க பராமரிப்பில் அவங்க பார்வையில் பட்டு உயர்ந்து மேலே எங்களுக்கு முன்னாலே நாங்களாம் அதெல்லாம் பேட்டியில் நான் சொல்கிறேன், எங்களுக்கு முன்னாலே பெரிய இடத்தை பெற்ற என் அருமைக்குரிய எங்கள் குடும்ப நண்பர் கணேஷ் அவர்கள் தான் அதன் பேர். சங்கர் கணேஷ் என்ற பெயரை பெற்ற கணேஷ் அவர்கள் இருக்கிறார். அவரோட தான் சேர்ந்து பேசுகிறதுக்கு தம்பி கூட்டது யாருன்னா சொல்லலையே, கூட்டது யாருன்னா என் அருமைக்குரிய கலை வித்தகர். அவர் இப்போ அடைஞ்சிருக்க உயரம் போகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு தோணுது. ஆகையில் அடைஞ்சிருக்க வேண்டிய உயரம் இன்னும் ஆனால் வரும். இன்னும் வயசாக போச்சு, இன்னும் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு ஸ்ரீ அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. வணக்கங்கண்ணா. அங்கிள் வணக்கம். அங்கிள் அங்கிள் நியாயமா நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஆனா தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது, தலை இருக்கும் போது இந்த வால் ஆடக்கூடாதுனால நம்ம சைலண்டா இருக்கணும். அப்படின்னா இதுதான் தலை. நம்ம ரெண்டு வால் இருக்குது. இந்த தலைக்கு ரெண்டு வால் இருக்கு. இல்ல ரெண்டு தலை வேணா வச்சுக்கலாம் அங்கிள், ஒரு வால் எடுத்துட்டு போட்டு. சந்தோஷம், ரொம்ப அங்கிள். எங்களுக்கு சந்தோஷம் அங்கிள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா அங்கிள் இன்னைக்கு ரொம்ப டிஜிட்டல் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரி, ஆரம்பிச்சோன்னா எனக்கு என்னன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் தான், அதுல நீங்க ரொம்ப முக்கியமான ஆள் அங்கிள். அதனால உங்களை வச்சுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பண்ணணுன்றது ஒத்த கால நின்ட்டேன். அது ஒத்த கால நின்னா இவரும் ஒத்த கால நின்ட்டாரு. அதனால நான் பாட்டு சொல்லிட்டு எனக்கு என்ன ஏதுன்னா தெரியாது, எனக்கு அமர் அங்கிள் வந்தே ஆகணும்னு. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வர வேண்டிய ஆள். ஆனா பாருங்க, அங்கிளுக்கு நாங்க போய் எடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு நேரம் அவரு வந்துட்டாரு. அங்கிள் சொல்லுவேன், நான் பேசினா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இல்ல உங்க அளவுக்குலாம் சூப்பரா பேச முடியாது. இல்ல ஒண்ணுமா, ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிங்க. நீங்க ப்ரோக்ராம் நடத்துறீங்க, நீங்க எங்கிட்ட கேட்குற கேள்வியவே நான் பதில் சொல்லிட்டு அவர் அனுபவமும் அதில் வந்துடும். அந்த கேள்வியில் நீங்க கேட்க போற கேள்வி எனக்கு கேட்பீங்க, அதே கேள்வியை நீங்க என்னங்க உங்க லைஃப்ல கேட்குற மாதிரி தான். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கிறோம். ஆமா இல்லையா? எனக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா அங்கிள்? சொல்லுங்கண்ணா. இது சினிமாவில் பண்ண சாதனை அதெல்லாம் அதை பற்றி கூட நான் பேச போகிறதில்ல அங்கிள். அமர் அங்கிள் யார்? அமர் அங்கிள் ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான பர்சனாலிட்டி. இது நீங்கள் படத்தில் நீங்கள் சாதிச்சதுலாம் பெரிய விஷயம், ஆனால் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜெம்மு. அங்கிளோட சின்ன வயசு வாழ்க்கை. அங்கிள் எனக்கு முதல் கேள்வி, உங்கள் ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஏன்னா உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் நட்பு தான். நட்பை தாண்டி எதுவுமே கிடையாது. அந்த நட்புக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதுனால தான் நீங்கள் நான் சொல்கிறேன் அங்கிள், இல்லை அங்கிள் நான் வரேன், இல்லை நான் தான் வருவேன்ட்டாரு. அங்கிள் 4 மணிக்கு வருவாருன்னு பார்த்தா 3:30 மணிக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த 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 நட்பு, அதுக்கு விலையே கிடையாது. இப்போ உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு தளபதி மாதிரி, தளபதி ரஜினி மம்முட்டி, இதுல யாரு ரஜினி யார் மம்முட்டி? ரஜினி யாரு நானே சொல்லிட்டு ஓகே, நீங்க தான் ரஜினி. அது அந்த ஆமா, அவர் மம்முட்டி. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, நான் 100 தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரி. அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், நம்மளா இருந்துருவோம். அங்கிள், அப்பாவை நீங்க முதல்ல எங்க பாத்தீங்க? முதல்ல பார்த்தது என்னன்னா, நாங்க
எங்கள் ஊரில் இருக்கும்போதே எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க பாட்டு தான் வாட்சி பழக்கம். அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேர் மட்டும் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணா அதான் ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஹார்மோனியத்தில் கிராமத்தில். தாத்து தர நான் சின்ன குழந்தையா இருப்பேன், 13 வயசுல 14 வயசுல. அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும். எங்கள் அண்ணா பாஸ்கர் தபலா வாசிக்க, எங்கள் அண்ணா ஹார்மோனியம் வாசிக்க பாடின பாட்டு. இப்படி எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்களே போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தாங்க, சங்கர் கணேஷ். அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்கிறது எங்களுக்கு கிராமத்திலே நாங்கள் பழகிட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டா ஃபஸ்ட்டு எங்களுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஆர்வம் உண்டு. சின்ன வயசில் வந்து எனக்கு பாட்டு எழுதுறது தான். அண்ணன் மியூசிக் பண்ணுறதுக்கு முதலே நான் பாட்டு எழுதுறது தான் வேலை. பாட்டெல்லாம் எழுதி வச்சுருப்போம், வீட்டில் ஃபைலில் இருக்கும். அண்ணன் வந்து மியூசிக் பண்ணி அதெல்லாம் டியூனை வச்சுக்குவார். அதெல்லாம் எங்களுக்கு பின்னால் இருப்புக்கு வந்தது, அதெல்லாம் பின்னால் சொல்லுவோம். இங்கே வந்துட்டு ஓரளவு செட்டில் ஆகிட்டோம். நாடகத்துக்கெல்லாம் வாசி சங்கிலி இருக்கணும், அவங்க நாடகத்துக்கு வாசி தான் பொழப்பு ஓடிச்சு எங்களுக்கு. வோல்டாஸ் கம்பெனியில் அவங்க நாடகம் போட்டாங்கன்னா அவங்க நாடகத்துக்கு வாசி அதில் வர்ற 30 ரூபா 40 ரூபா வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். பாரதி ராஜாவை நம்பி வந்தவங்க நாங்கள். பாரதி ராஜா இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார். பெட்ரோல் பங்க் பங்கில் போட்டுருந்தார். வாகினி ஸ்டுடியோக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த பெட்ரோல் பங்க் இல்லை. அதில் பெட்ரோல் போடுற வேலையில் ஊரில் இருக்கும்போது என்னாச்சுன்னா லெட்டர் எழுதுவோம் பாரதி ராஜாவுக்கு. லெட்டர் எழுதுனா, டேய் நாங்கள் நல்லா இருக்கோண்டா, ஜனாதிபதி சிவாஜி போவார், சாவித்திரியமாக வருவாங்க, எல்லாம் என்னப்பா நல்லா இருக்கேன் கேட்குற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. இன்னொன்னே சரி இருந்தாலும் பயங்கரமாக சினிமாவில் சான்ஸில் வாங்கியிருக்கான் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்கரன் நம்ம முதல்ல பார்க்க வர்றாரு. பார்க்க வந்தால் இவர் என்னமோ கனவு பண்ணிட்டு வந்திருக்காரு, பெரிய டைரக்டர் இருக்கா போயிருக்கா. அது போனால் கார் துடைச்சிட்டு இருக்காரு. வந்து பெட்ரோல் போட்டுட்டு இந்த காரெல்லாம் துடைப்பாங்கல்ல, பெட்ரோல் போட்டு காரை துடைச்சிட்டு, வணக்கம் சார் நல்லா இருக்கேப்பா, இன்னொன்று நல்லா இருக்கு, இதை தான் சொல்லியிருக்காரு. அவட பாவி என்னடா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஏதோ எல்லாம் வேலை தானடா பேசாம வர்றாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்ட நேரத்தில் நாங்களும் புரட்டு வந்து அவருக்கு சிரமம் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது மியூசிக் அகாடமியில் ஒரு கச்சேரி, எம்எஸ் விஸ்வநாதனோட ஃபஸ்ட்டு கச்சேரி அங்கே நடக்குது. முதலாவது கச்சேரி அதுதான். அப்போ எல்லாம் ஊரெலாம் திரண்டுருக்கு. நாங்கள் போகிறோம். அந்த இதுக்கு வெளியில் வந்து எம்எஸ்எல்லாம் உள்ளே இருக்காங்க, அண்ணாலாம் உள்ளே இருக்காங்க. இவர் வெளியே இருந்த ரசிகர்களோட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சங்கர கணேஷ் பார்த்துட்டோன்னு ஒரு ஆசை நமக்கு. பார்த்தோன்னா அப்பாட்ட நான் பேசுகிறேன், நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்கள் இருக்கேன், உங்கள் பாட்டெல்லாம் கேட்குறோம். அந்த பாட்டெல்லாம் பிடிக்கும். அவர் ஃபஸ்ட்டு பண்ண படங்கள்லேருந்தே அவருடைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கோம். சரி புதுசாக ஒரு தான் உருவாகுறாங்கன்னு இருக்கும்போது கணேஷ் வந்து நிற்கிறாரு. நல்ல டைட் பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல ஜாமுன்னு கலகலன்னு அப்படி வந்து நிற்கிறாரு. எல்லாம் அவர் சுற்றி நிற்கிறாங்க. நானும் போய் கேட்குறேன், எங்கள் உங்கள் பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நாங்கள் இதில் எல்லாம் கச்சேரிலாம் வாசிச்சுட்ருக்கோம். அப்படியா ஓகே 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 ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்க்குறதுக்குன்னு. இப்போ நம்மள்ட்ட எப்படி கை கொடுத்துட்ருக்காங்க, இதே மாதிரி கை கொடுத்த ஒரு ரசிகர்களில் ஒருத்தன் தான் நான். ஓஹோ. அப்பா கை கொடுத்து ஐயோ கணேஷ் தொட்டுட்டேன்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க இருந்த உயரம் அந்த மாதிரி. ரெக்கார்டு தேட்டர்லேயே வளர்ந்தவங்க, ரெக்கார்டு தேட்டர்லேயே வாழ்ந்தவங்க. இதுக்கப்புறம் தான் எங்கள் சினிமா என்ட்ரிலாம் வருது. அப்போ இவங்களை பார்த்தோன்னே எங்களாம் பிரமிப்பாக இருக்கும். என்ன விஸ்வநாட்டை வாசிக்கிறாங்க இப்போ உங்களாம் இன்னும் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி வந்தோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா நெருக்கமானோம் அந்த மாதிரி. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது வந்து அங்கிளோட பேர் தான். தினம் எப்போ பார்த்தாலும் இப்போன்னு கிடையாது, வருஷக்கணக்காக. அப்போ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல ஃப்ரெண்டுனா எனக்கு தெரிஞ்சு அங்கிள் தான். அங்கிள் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா இப்போ பேசினார் பார், எப்படி எல்லார்கிட்டையும் நான் எப்படி ஓட்ட வாய் மாதிரி படபடன்னு பேசணும், அதே மாதிரி என் பெரிய ஆள், என் பெரிய டைரக்டரு, என் பெரிய ப்ரொடியூசர் அதெல்லாம் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஒரே மனுஷராக நினைக்கிறது. அவ்வளோ பதவிகள் நினைச்சா அங்கே மரியாதை கொடுக்கறதில்ல. பேசிக் கேரக்டர் அங்கிள் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அரவணைச்சு பேசுவார். ஆமாம், யாராக இருக்கட்டும். இப்போ போய் நல்லா இருக்கே அப்படின்றது எல்லாருக்கும் வராது. கொஞ்சம் அந்த ஹெட்வைட் ஏன்னா அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவரு தானே அம்மார் எப்படி இருக்கா மாரு, நான் வந்தேன்னா என்னங்க ஜி எப்படி இருக்கிறீங்க, இவ்வளோதான் வித்தியாசம். சத்தம் அவருக்கு கலகலப்பாக வந்துடும். வந்தேன்னா அம்மார் என்ன பண்ணு இன்னை வரைக்கும் என்ன பேர் விட்டு கூடாது, ஜி தான். ஏன் அப்படி? எனக்கு மூத்தவரா இளையவரா தெரியல. இதில் வருஷம் எந்த வருஷம் பிறந்தேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால மரியாதையா நமக்கு மூத்தவராக இருந்தால் எப்படி நம்ம கூடுவோம், ஜி மூத்தவர் யாரு இளையவர் யாரு பாரு ஒன்றும் நல்லா இருக்கல. தாடி எல்லாம் நரைச்சி போய் அப்போ யார் மூத்தவர் நீங்க தானே. இங்கே பாருங்க தலை எப்படி கருப்பாக இருக்கு பாருங்க. இது தாடி மட்டும் தான் என்னமோ தெரியல இருக்கு, தாடி மட்டும் அப்படி நரைச்சிட்டு வருது. அப்படி கலகலப்பாக இருக்கிறது சினிமா உலகத்தில் நினைச்சிங்கன்னு சொன்னால் கங்கை மரன் கணேஷ் தான் ஒன்றுக்கு ஒன்றா வளர்ந்தவங்க. அது பாலு போயிருக்கானா, பாலு நாங்களாம் சேர்ந்தா இன்னும் அட்டகாசம். பாலு வந்து பொதுவானவே என்ன மாதிரி இவரை மாதிரி ஒரு கலகலப்பான ஆள். எஸ்பிபி காலங்கள்லாம் போயிடுச்சுமா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் தெரியுமா ஸ்டேஜில் விளையாண்டு. நான் இவர்கிட்ட நிறைய ஒரு இன்டர்வியூ ஃபுல்லாக கேட்டிருந்தேன் அங்கிள், இவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார், அப்பாவோட டிரைவரு,
சினிமாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கேள்வி ஞானம் தான். சங்கர் மாமாவுக்கு தான் வந்து ப்ராப்பர் மியூசிக்கல் கரெக்டாக கற்றுக்கிட்டாரு. இவரது கேள்வி ஞானம் தான். ரெண்டாவது இவருக்கு வந்து எதுக்குமே பயம் கிடையாது. இப்போ நானாவது கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுடுவேன். இவர் ஒதுங்கி நிற்கிறது தான். நேராக போயிட்டு தெரியுதோ தெரியலையோ, பாட தெரியுதோ தெரியலையோ பாடிடுவார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கஷ்டப்பட்டு வந்ததோட அந்த இது இருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு வந்து நிறைய உங்களோட இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே தெரியும். ஆனால் அங்கிள் நீங்கள் எப்படி எங்களுக்கு கஷ்டப்படும் போதும் இருக்கிற ஒரு கேரக்டர் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இன்றைக்கும் இருக்குதுன்றது வந்து காட்ஸ் கிஃப்ட் அங்கிள். அது எல்லாருக்குமே இருக்காது அங்கிள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை நம்மள இந்த சொசைட்டியோ இல்லை நம்மளோட புகழோ பேரோ அது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நம்மளை மாற்றிடும். ஆனால் அது மாறாமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு பெரிய பாண்டிங். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா அங்கிள், இப்போ வந்து கை விட்டு கூட இல்லை, கையில் விரல எண்ணாமலே சொல்லிடலாம். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடுன்னு வந்து இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஆனால் நீங்கள் கிங் ஆஃப் ஆல் ட்ரேடு. ஆமாம் அங்கிள், நான் வந்து மிகப்பற்றி சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் பாட்டு சூப்பராக எழுதுவீங்க, நீங்கள் மியூசிக் சூப்பராக பண்ணுவீங்க. நீங்கள் பண்ண பாடல்லாம் எனக்கு எல்லாமே அது வந்து தேவி ஸ்ரீதேவி அதுவாக இருக்கட்டும். நீங்கள் டைரக்ஷனில் வந்து கரகாட்டக்காரன் மாதிரியோ ஒரு படம் இது வரைக்கும் இன்றைக்கும் வந்து இன்னைக்கு போட்டாலும் பார்க்கலாம். அது ஒவ்வொருத்தரும் 1000 வாட்டி 2000 வாட்டி தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் என்ன அங்கிள் பண்ணல சினிமாவில்? நீங்கள் பாட்டு எழுதிட்டீங்க, மியூசிக் பண்ணிட்டீங்க, டைரக்ட் பண்ணிட்டீங்க, பாடிட்டீங்க. இல்லை அதான் நான் யோசிப்பேன், எப்படி அங்கிள் இது எல்லாம் பண்ணுறது வந்து யார் வேணால் எல்லாம் பண்ணுறான்னு ட்ரை பண்ணலான்றதில்ல, எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறது. நீங்கள் பண்ண படம் சூப்பர் ஹிட், நீங்கள் மியூசிக் பண்ண பாட்டு சூப்பர் ஹிட், நீங்கள் எழுதின பாட்டு சூப்பர். இதுன்னு டிஎன்ஏல இருக்கா? இது எப்படி இது வந்து முழுக்கமா இவரும் சரி, எம்எஸ் சுரானும் சரி, கவிஞர் ஐயாவும் சரி, யார் மேலே வந்திருக்காங்களோ அவங்கள அறியாமலே தெய்வசக்தி பக்கத்தில் நிற்கும். தெய்வசக்தி நம்ம போய் கோயிலில் கும்பிடுறோம், கோயிலில் கும்பிடாத இப்போ காப்பாற்றிட்டு இருக்கேன். இப்போ காப்பாற்றிட்டு தான் அந்த கடவுள் தான். போய் கோயிலில் கும்பிடுறதுக்கு போனால் இப்போ எல்லாம் ரொம்ப கோயிலுக்கு போகிறது ரொம்ப கவனம் தெய்வத்து மேலே இல்லாமல் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுல வந்துருக்கோம். அதனால் அதிகமாக போயிட்டு நல்ல வேலை தெரிஞ்ச ஆட்களாக இருக்கனாலும் உடனே போய் சரித்திரத்தை காட்டு வெளியே வர மாதிரி ஒரு நிலவில் இருக்கும். அந்த தெய்வம் ஒன்று தான் நம்மளை வாழ வச்சுருக்குமா. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இவர் இப்போ ஒரு டியூன் சொல்லிட்டு என்னால் பாட்டு எழுத முடியும். நான் அப்படி தான் பாட்டு எழுதுவேன். ஒரு பாட்டு சொல்லியாச்சுன்னா, ஒரு டியூன் சொல்லியாச்சுன்னா அடுத்த இவங்களுக்கே நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன். அது மாதிரி வரும். இப்போது நம்ம வாழ்கிறதுக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த எனக்கு கேள்வி கேட்கணுங்கிற ஐடியா தோன்ற வரைக்கும் அந்த கேள்வி உங்கள்கிட்ட இல்லை. படித்து இதை கேட்கலாமே வரும்போது அந்த தாட்டை வைக்கிறது யார்? நம்ம கடவுள் தான். நம்ம மியூசிக்கில் உட்காரும்போது ஹார்மோனியத்தை வச்சு சுதி பிடிச்சோடனே நமக்கு பாட்டு ஒரு டியூன் வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு பாட்டை நினச்சிக்கிறோன்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இருந்தாலும் அதை விட மீறி ஒரு புதுசாக ஒரு டியூன் வருதுன்னா நம்ம டியூன் இல்லை, அது யார் கடவுள் கொடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி பாட்டு எழுத உட்காந்தோம்னா அந்த பாட்டு வார்த்தை வர்ற வரைக்கும் நான் மௌனம் தானே, அந்த வார்த்தையே இல்லையே. அப்போ இந்த டியூனை சொன்னோன்னா அந்த டியூனுக்கு நமக்கு அந்த வார்த்தை தோணுது. அப்போ எழுதுறோன்னா நம்ம கையில் இல்லை, வேற ஏதோ ஒன்று இது எழுதுறான் அப்படின்னு சொல்லி ரகசியமாக உள்ளே சொல்கிற மாதிரி அப்படி தான் வந்தது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இன்றைக்கி பேட்டி நடக்கணும்னு இன்றைக்கி எழுதியிருக்கு, உங்களை சந்திக்கணும்னு இருக்கு, வந்திருக்கோம். அதே மாதிரி தான் விதிக்கப்பட்டது. இதெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி வளரணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதுங்கிறது முழுமையாக நம்புறதுனால தான் எல்லாமே சுகமாக போயிடும். அது தாழ்வாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அது நல்லா வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படலை, அது தெய்வ செயலில் கஷ்டப்படலை. சாப்பாட்டுக்கே இல்லாமல் அலைஞ்சிருக்கோம் 4 பேரும். யார்? பாரதி ராஜாண்ணா, எங்கள் அண்ணன் பாஸ்கர், ராஜாண்ணா, நான் 4 பேரும் ஓசியாக ஒருத்தவங்க வீடு கொடுத்துருந்தாங்க, அதில் தங்கியிருந்தோம். சாப்பாடே கிடையாதுமா. அப்போ ஒரு வாரம் சாப்பிடாமல் இருப்போம். ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தோம்னா பாரதி ராஜானா வந்து பயனீர் மெட்ராஸில் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு 200 300 சம்பளம். அவர் என்ன பண்ணுவார், டெய்லி வந்து ஏதாவது 1 ரூபா 2 ரூபா கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு. எங்களுக்காகவே கடவுள் என்ன பண்ணார், மாடர்ன் பிரெட்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாரு. 90 காசு, பாக்கி 10 காசுக்கு நாட்டு சக்கரை வாங்கிடுவோம். வாங்கிட்டு சாயங்காலம் அவர் வேலை முடிச்சோன்னா, ஏய் நீ ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு போனேன். டேய் ஏன்டா நம்ப மாட்டேங்கிறீங்க, எங்கடா காசு இருக்குது சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு 4 பேரும் இந்த ஓசி வீட்டில் உட்காந்து இந்த ராம் தியேட்டருக்கு நேராக ஏற்ற தெரு, கங்கையம்மன் கோயில் தெரு, அது கூட கங்கையம்மன் கோயில் தெரு தான், கங்கை அம்மன் கோயில் தெரு. இப்படி சும்மா உட்காந்துட்டு அந்த 4 ஒரு ஃபுல் பிரெட்டாக கொண்டு வந்து கரெக்டாக 4ஆக பங்கு வைப்போம். மிச்சம் ஒன்று இருந்துச்சுன்னா அது 4 பங்காக விட்டு 4 பேருக்கு 4 ஒன்று வச்சுக்குவோம். வச்சுட்டு அதுக்கு அந்த நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறது. காலையில் வந்து ஆளுக்கு 2 இட்லி தான் அலவுடு. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிட்றதுல வந்து சாதத்தை பார்த்த நாளாகும். 2 இட்லி. அந்த கிருஷ்ணபவன் இது வடபழனி கோயிலுக்கு நேராக ஏற்ற மாதிரி ரோட்டில் இருக்கும். ஆமாம், அங்கே ராஜானா வந்து தர்ராஜ் மாஸ்டர்கிட்ட போனோம், இவர் பாரதி ராஜா மவுண்ட் ரோடு போனோம். அதனால் எங்களுக்கு ஃபிடில்னு ஒரு கண்டக்டர் இருந்தார், அவர் வந்தால் தான் ஏறுறது, ஏன்னா டிக்கெட்டுக்கு தேவையில்லை. அப்படி ஓசியில் பயணம் பண்ணி ஹோட்டலில் போய் உட்காருவோம்.
உட்காந்தோடனே நம்ம காசுலாம் காட்டிக்கூடாது. காட்டுற 2 இட்லி கம்மியாக தானே விலை தர அப்போ இல்லை. போயிட்டு உட்காந்துட்டு இருப்பா இன்னொன்று தண்ணியை கையில் 4 இதில் கையில் உள்ளே விட்டு தண்ணியை கொண்டு தப்பான். யோ இதே அது வந்து கையெல்லாம் உள்ளே விட்டு தண்ணியை கொண்டு வச்சுருக்கேன் எடுப்பேன். அதுக்கப்புறம் வேறு தண்ணி கொண்டு வரேன். அவன் என்னென்ன பண்ணானோ கையை கழுவின தண்ணிலாம் ஊற்றினானோ தெரியல. மறுபடியும் கொண்டு தான் வைப்பான். சொன்னேன் என்ன வேணும் அப்படிதான். 2 இட்லி சாம்பார் இப்போதைக்கு கொடு. 2 இட்லி சாம்பார் 4 பேருக்கு 4 பிளேட்டு இட்லி சாம்பார். இன்னொன்று அது வெறுப்பை இவன் வேறு காலைல வந்துட்டு தான் போயிட்டு 2 இட்லி சாம்பார் கொண்டது ஊற்றுறோம். அப்போ ஊற்றுனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெறும் சாம்பாரை மட்டும் குடிப்போம். வெறும் சாம்பார் மட்டும் குடிக்கிறது 2 இட்லி அப்படியே இருக்கும். இதோட மறுபடியும் குழந்தைன்னா சார் அதான் சார் வாங்க வாங்க சாம்பார் கொடுக்க சாம்பார் கொடுக்க சார் இன்னொன்னா மறுபடியும் இதே மாதிரி 3 தடவை சாப்பிடுமா. இதுதான் சாப்பாடு ஃபுல் டேக்கு. நைட்டு அந்த ப்ரெட்டு 4 ஸ்லைஸ் வருமா, இதை வச்சு சாப்பிட்றவங்க தான். இப்போ இவர் வேலை பார்த்தாரு, அவங்க அப்பா வேலை பார்த்தாரு, அதில் சம்பளம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஓரளவு எங்களை விட கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே அவர் வாழ்ந்துருப்பார். நாங்கள் இப்படியெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்து தான் அதுக்கு. ஆனால் சங்கீத சாயங்காலம் குறையாது. இங்கே வந்துட்டு கூட ஹார்மோனியம் வாசிக்கிறது, பாடுறது, அதெல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். பக்கத்து இடத்துக்குலாம் ஆட்கள் வருவாங்க, என்னென்ன பாட்டு கேட்குறாங்களோ அத்தனை பாட்டையும் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்போம். அப்படி வந்தது தான் எங்களுக்கு இசை ஆர்வம். நீங்கள் சொன்னீங்க அமர் அங்கிள். இப்போ அமர்ன்ற பேர் வந்து இப்போ இல்லை அங்கிள், இப்போவும் அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் நேமு, ஒரு மாடர்ன் நேமு. அப்போவும் வந்து அது ஒரு மாடர்னான நேம். அப்போ எப்போ அந்த டைமில் எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டைலான நேம் அங்கிள்? நிஜமாலே என்னுடைய அப்பா அம்மா வச்ச பேர் தான் எனக்கு அமர் சிங். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மிலிட்ரியில் இருந்தார், அமர் சிங்னு ஒருத்தர். அவர் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அப்பா வந்து வெள்ளைக்காரன்ட்ட எஸ்டேட் மேனேஜராக ஒர்க் பண்ணவர். அப்போ பழக்கமானவர். அதனால் அவர் வீரமாக இருக்கிறனால இவருக்கு இப்போ நம்ம பிள்ளை வீரமாக இருக்கட்டும்னு அமர் சிங்னு பேர் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். அண்ணா ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு முன்னாலே, இல்லை அவர் டியூன் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே வெறும் சினிமா பாட்டை வாசிட்டு இருந்த காலத்தில் நான் பாட்டுகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். போய் கவிஞன் நான் தனியாக தானே போய் எழுதுவான்ட்டு எங்கள் ஊருக்கு இப்போ மேற்கு பக்கம் ஆலமரம் இருக்கும், பெரிய ரெட்டை ஆலமரம். அங்கே போய் மரத்தில் ஏறி உட்காந்து யாருமே ஆள் வர மாட்டாங்கம்மா. அதில் எத்தனை ஒரு தூக்கு போட்டு சேர்த்துருக்கான். அதெல்லாம் சொல்லுவாங்க, பயமா இல்லையா? நானே எனக்கு பயம் இல்லைட்டு நான் போய் உட்காந்துட்டு எனக்கு என்னத்த வெண்ணில வெண்காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் சொல்லி எழுதியிருந்துருக்கேன். காதல் உணர்வே இருக்காது. பாட்டுகளை கேட்டு இப்படி பாட்டு எழுதணும் வந்துடும். அந்த மாதிரி வந்தது தான் என்னுடைய பாட்டுக்கெல்லாம். அப்போ தான் பாட்டுல ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்கும் பெண் தான் இருக்கும். அவர் முத்தையா, யார் கவிஞர் முத்தையா வந்து அவர் பாட்டு எழுத வந்ததுக்கப்புறம் கண்ணதாசன் மாற்றிட்டாரு. ஓஹோ, ஆமா, பேர் முத்தையா. அப்படியா? ஆமா, பாட்டு எழுத வந்தோன்னா கண்ணதாசன் வச்சாரு. வாலிக்கு பேரு ரங்கராஜன். அவர் பாட்டு எழுத வந்தோன்னா வாலின்னு சொல்லி போட்டாரு. அப்படி அந்த மாதிரி எல்லாரும் பேரை மாத்திக்கிறாங்க, நம்மளும் மாத்திக்கணும்னு சொல்லி இந்த அமர் சிங்குங்கிறதுல வந்து அந்த நேரத்தில் வந்து கங்கைன்னு ஒரு புத்தகம் வந்ததுமா. விக்ரமன் அதாவது பொள்ளாச்சி மகாலிங்கர் இருக்கார் இல்லையா, அவர் நடத்தின பத்திரிகை பேர் கங்கைன்னா ஆன்மீக பத்திரிகை. அப்போ இந்த கங்கைங்கிற பேர் எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த கங்கையை ஆக்கிட்டு அமர் சிங்கை வந்து அமரன் ஆக்கிட்டு நானே எனக்கு தகப்பனாக இருந்து கங்கை அமரன் சொல்லி பேர் வச்சுட்டேன். அண்ணனுக்கு பேர் வச்சது பஞ்சர் நாசலம். ஓஹோ, ஆமா, அவரு ராஜையா தானே பேரு. இங்க வந்துட்டு சினிமாவுக்கு மியூசிக் பண்ணும்போது நாங்கள் பாவல பிரதர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறது இருந்தது. நாங்கள் 3 பேர் தான் மியூசிக் பண்ணிட்டுருப்போம், ட்ராமாலாம் வாசிச்சுட்டு இருப்போம். அதனால பாவல பிரதர்ஸ்னா இல்லை, அது ஒரு குரூப் மாதிரி இருக்குப்பா, தனியாக பேர் வச்சுக்கலாம்னு அண்ணன் பேரை சொன்னாங்க. அண்ணன் பேரை வச்சுட்டு ராஜான்னு ஏஎம் ராஜா ஒருத்தர் இருக்காரு, அதனால நீ வந்து நான் சொல்கிறேன்ட்டு தான் இளையராஜான்னு சொல்லிட்டாரு. சரி நீங்கள் என்ன பேர் சொல்ல, அப்போ சான்ஸ் கிடைச்சா போகிறோம் இல்லை, அப்போ எல்லாம் பெரிய படத்தை தூக்கி கொடுக்குற எவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் கொடுக்குறாரு. அப்போ அண்ணனுக்கு இளையராஜான்னு வந்ததும் நான் கங்கை மரன் வச்சதும் இதுதான் காரணம். உங்கள் ஃபுல் பேர் என்ன? ஒரிஜினல் பேர் உண்மை ஒரிஜினல் பேர் CS கணேசன். கணேசன் அவரு சிவாஜி கணேசன் அங்கே பக்கத்தில் இவர். ஆமா அங்கிள், இவர்கிட்ட நீங்க என்ன கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இவ்வளவு டைட்டா ட்ரெஸ் போட்டு நீங்க கேட்டதே இல்லையா? அது அப்பவே கேட்கணும்னு நினைச்சேம்மா. அப்ப இந்த மியூசிக் ஆர்டர்ல பார்த்தல அப்பவே நல்லா டைட்டா போட்டு இப்படி தான் இருப்பாரு. இப்போ எனக்குன்னு ஒரு சேல் வந்தது ஞாபகம் இருக்குங்களா? இந்த சுடிதார் போட்டு ஃபர்ஸ்ட் நான் அது போட்டது கண்ணே கலைமான ஹிந்தி படம் சத்மாவுக்கு போயிருக்கோம். அங்க ரோம் சிப்பின்னு ப்ரொடியூசர் டைரக்டர் வர்றாரு. அவர் வந்து சுடிதார் போட்டு வந்தாரு, இது போட்டு இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்தார், ஜிப்பாலாம் போட்டு. அதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்னொன்னே அண்ணா நான் வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போடலாம், நானும் 2 பேரும் போகிறோம். இப்போ வரமாட்டார், எங்கே வரமாட்டோம். அப்போ எல்லாம் வரும்போது ஜாலியாக போயிட்டோம்னா நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த சுடிதாரை போய் எடுக்கிறேன். எதுக்கு அதை எடுக்கிறேன் இன்னொன்று இல்லைண்ணா, அவர் போட்டது நல்லா, அவர் போட்டால் நல்லா இருக்குண்டா, உனக்கு கரெக்டாக இருக்கணும். எதுக்கு நான் 2 எடுத்து வச்சுட்டு மறுநாள் அதை போட்டு போகிறேன். ஸ்டுடியோவில் எல்லாம் நம்மளை வேட்டி பார்க்குறாங்க, என்ன அது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அது என்னோட ரெகுலர் ட்ரெஸ் ஆகிடுச்சு, காஸ்டியூமரில். நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கும்போது ஒரு கவிஞர் வந்து அதே ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சார். அதனால நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன வயசு, சின்ன வயசு நம்ம அதனால வந்து
கரெக்ட். 35-40 வயசு ஆகுது. அப்படி இவருக்கு ட்ரெஸ்ஸு சினிமாவில் அடையாளம். எனக்கு எப்படி சுடிதார் ஒரு அடையாளம் வந்ததோ, இவர் பார்த்து தான் நமக்கு ஒரு ட்ரெஸ் கோடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்தது காரணமே, நான் ட்ரெஸ்ஸு மாறுறது காரணமே இவருடைய ஸ்டைல் தான். அப்போல்லாம் ரெக்கார்டிங்க்கு நான் வந்து ஏவிஎம் வருவாங்க. ம். அப்போ வந்து ராஜா சார், அப்போ ராஜா ரெக்கார்டிங் போய் எட்டி பார்ப்போம். அப்போ வந்து பிரசாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கிள் AVM ல. ஏவிஎம் ஆர்ஆர் ஆர்ஆர்ல அப்போ வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு இதாக போவோம். அதெல்லாம் இன்னைக்கு ஏவிஎம்குள்ளே போனாலே இன்னைக்கு எல்லாம் வந்து டூருக்கு ஹாலிவுட்லாம் போய் படம் இது பார்க்குறாங்களா அங்கிள்? அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வரும்போதே இவர் இருப்பார், தெலுங்கு அந்த ரவுண்டான சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி சார். அது முடிச்சுட்டு வந்த உடனே எம்எஸ்சி சார், அப்புறம் ராஜா சார். ஆமா. அப்புறம் பார்த்தா சி தியேட்டர், தியேட்டர் கிட்ட வந்து இவங்களுக்கு இருக்கும். ஆமாம்மா. இந்த ஒரு ஃப்ளோர் ரஜினி இருப்பாரு, கமல் இருப்பாரு, அமிதாப் பச்சன். அது வந்து கலகலப்பா அப்படி இருந்த ஒரு ஐயோ time ஐயோ இல்ல ஐயோப்பா, uncle. எப்பா. இன்னைக்கு அந்த எல்லாமே லைட் எல்லாம் தூக்கின்னு கேமரா தூக்கின்னு போகிறதெல்லாம் ஐயோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம இதில் ரெக்கார்டிங் இல்லைண்ணா. இவங்க ரெக்கார்டிங் முடிச்ச உடனே பிரேக் விடுவாங்கல்ல, எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு பாட்டை பற்றி பேச மாட்டாங்க. என்னடா சொல்றது, தண்ணி சொல்றீங்க, பாட்டில் வருது, ரெக்கார்டிங் முடிவு பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இதெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் போவாங்க. கலகலப்பு அப்போ ஆமா uncle, எல்லாம். அதுதானே. இப்போ ஒருத்தர் பிளேயரை பார்த்துக்க முடியாது, சிங்கர்ஸ் பார்த்துக்க முடியாது. அவர் போர்ஷன் தனியாக எடுத்து இவர் போர்ஷன் தனியாக எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கடைசியில் பாட்டாக கொடுத்துட்றோம். அது எப்படி அங்கிள் இது பாசிபிள்? நான் தப்பு சொல்ல அங்கிள், இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஓகே. இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு ஆக்டர்னால அங்கிள், நான் சீரியல் பண்ணும்போது என் க்ளோஸ்அப்பை மட்டும் தனியாக எடுத்துருங்க, கூட நடிக்கிறவங்களுக்கு க்ளோஸ்அப்பை தனியாக எடுத்துக்கோங்க அப்படின்னா அதுக்குள்ளே உயிரே இல்லாமல் இருக்கேன் அங்கிள். 2 பேர் கண்ணை பார்த்து நடிச்சாதானே ஒரு இது வரும். நீங்கள் இருந்த டைம் தான் வந்து கோல்டன் பீரியட் இல்லை அங்கிள். அது வந்து எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து அப்படி ஜாலியாக இருந்தார். ஆனால் 2 பேருமே இவரும் கோவப்பட்டு பார்த்ததில்ல. இவர்கிட்ட கோவம் வந்து நான் 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கேன். பாவம், நான் வந்து 10 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆவேன். 10 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுது, 3 வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கீபோர்டு சொல்லி கொடுப்பாரு, கிட்டார்ல சேர்த்து விடுவாரு, எங்கேயும் போக மாட்டேன். எல்லாம் தப்பு எந்து தான். நான் தருதலையா சுத்துறது ஏன் தப்பு தான். ஒரு நாள் கூட ஏன்டா இப்படி பண்ணேன் உங்ககிட்ட, நீங்க சித்தப்பாங்க, நான் உண்மையா சொல்றேன். ஒரு காலகட்டத்துல ரொம்ப கெட்டு போய் சேரக்கூடாத பசங்க கூடலாம் சேர்ந்து இவரோட நகையெல்லாம் கொண்டு போய் வித்துருவேன். ஆமா அங்கிள், நான் உங்ககிட்ட உண்மையா சொல்றேன். நகையெல்லாம் கொண்டு போய் வித்து பசங்களுக்கு பார்ட்டி கொடுத்துருவேன். இதுல டபுள் இருந்துச்சு அங்கிள். அது வித்தது மிச்சதான் இது. ஆனா என்ன தெரியுமா அங்கிள், ஒரு நாள் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவருக்கு தெரிஞ்சோன்னே இவரும் அம்மாவை என்ன பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு, நான் நினைச்சேன் எனக்கு செம்ம அடி உள்ள போகுது அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணார், திருப்பி டோரை திறந்து அம்மா அந்த அவங்க வளையல் இவரோட சீர் எல்லாம் எடுத்துட்டார். கஷ்டப்பட்டு ஒரு டிரைவரோட பையன் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அலுமினியம் தட்டில் சாப்பிட்டு இன்னைக்கு மியூசிக் டேரக்டர் இவ்வளோ நகை வாங்கியிருக்கிறது உனக்கு தான், நீ என்னை கேட்டு எடுத்துட்டு போ, இது தெரியாம கொண்டு போய் விற்காத, அதோட விலை தெரியாம வித்துட்டு இருக்கிறேன். இது பேஸ்ட் 25 பவுண்ட் இருக்கும், அதை போய் 5000 ரூபாய் கொடுத்துருவேன். அப்ப வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா அங்கிள், இவர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பார்த்தேன். நீ நல்லா இருக்கும் தான்டா பண்ண, நீ வித்தது ஏன் நகை இல்லடா ஓ நகை, நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கத்துக்க மாட்டேங்கிற. அன்னைக்குதான் அங்கிள் நானே திருந்தினேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்ல வெரி பேட் பாய் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் சரி நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சீரியல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு. அது நான் அதான் சொல்லுவேன், சரி லேட்டா ஏறினாலும் அட்லீஸ்ட் ஏறிச்சே, அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரி, அதுதான் மைண்ட்ல இருக்கு. எனக்கு இவங்கிட்ட பிடிச்ச என்ன தெரியுமா, என் பேரையே யூஸ் பண்ண மாட்டான். நானே முன்னுக்கு வரணும், நானாவே வரணும் அப்படின்னு நினைச்சு தானாவே முன்னுக்கு வந்துடுவேன். எல்லாருமே அப்படிதான். நான் மட்டும் இல்லப்பா, இப்ப வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரபு பேரை சொல்ல போனா எல்லாருக்குமே வந்து அவ்வளவு ஒரு பெருமை, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்க கதை என்ன தெரியுமா, முதல்ல படிச்சுட்டு இருந்தோம்னா பிரபு நல்லா படிச்சிருப்பான், இது பிரேம் வந்து சரியா படிக்க மாட்டான். டியூஷன் வச்சா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டுருவான். இப்போ அண்ணனோட பையன் இருக்கல கார்த்திக் ராஜா, இவன் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, அண்ணன் வந்து ஒரு வீடியோ கேமரா வாங்கி கொடுத்தாங்க. வீடியோ கேமரா அப்போ வரும் இல்லையா, தூக்கிட்டு பண்ணுறது, அதை வச்சுட்டு டேய் வாங்கலாம் நம்ம ஒரு நல்ல கதை எடுக்கலாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டில் மொட்டை மாட்டில் ஒரு திருடம் வந்தான், அவர் பிடிக்க போகிறான்ட்டு அந்த போர்ட்டிகோ இருக்கு இல்லையா, போர்ட்டிகோ வரைக்கும் துரத்தி அங்கேருந்து ஜம்ப் பண்ணணும். பிரபு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான், பிரேம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான், பின்னாடி இவன் ஓடி வந்துட்டு போலீஸ் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து வந்து இப்போ எடுத்து போட்டு காட்டணும்னா அடப்பாங்களா இவங்க மைண்டு இப்படி போயிடுச்சு ஒரு கேட்டு. நான் என்ன பண்ணேன், நிஜமாவே ஒரு பேக்கப் பண்ணி அனுப்பணும். அப்போ ஃபாரின் கச்சேரியில் நிறைய போனேன். ஃபாரின் கச்சேரின்னு அதிகமாக போனது காரணம் எம்ஜிஆர் தான். அது பெரிய ரொம்ப பெரிய மகான் அவர் தான். ஒன்று பேசுறத நீ போயிட்டு வந்துரு அப்படின்ட்டு இலங்கை பிரபாகரன் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு நிதியெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னாங்க, இப்போ வெளிநாடுகளில் எங்களுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி வச்சோம்னா அதில் பணம் வசூலாகும், அது ஏற்பாடு இருந்ததுன்னா அது அமர் இருக்காங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. வந்து புலமைப்பித்தனா எங்களுக்கு பேசி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த மாதிரி போனதுனால எனக்கு வெளிநாட்டில் பழக்கம் ஜாஸ்தி. இந்த பசங்க எங்கே சினிமாவில் வந்துடுவானுங்களோங்கிறதுக்காக நீ அடுத்த வருஷம் இங்கே படிக்க போகிறதில்ல வந்துட்டு அமெரிக்காவில் நான் வாங்கிட்டேன் சீட்டு வாங்கி. பீம் சிங் இருக்காங்களே டைரக்டர், அவங்களோட லாஸ்ட் பொண்ணு சுச்சி, லெனினோட சிஸ்டர்,
அங்கே இருக்குது சுவிச்சிட்டு சொன்னோன்னா வாங்க அனுப்புங்க என்னன்னா என் ஒய்ஃபுக்கும் பாஸ்போர்ட் வாங்கி அவங்களுக்கும் விசா எடுத்து வெங்கட் பிரபுக்கும் எடுத்து பிரேம் இங்கே தான் இருந்தான் பிரேம் அப்போ போகல இவ அனுப்பி நீ போய் படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சாச்சு ஏன்னா சினிமா பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக நீ இந்த ஆசையில் இருக்க அதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவன் பையன் வந்து சரண் இங்கே நல்லா படிக்கல அவனை வந்து ஃபாரினுக்கு அனுப்புறான் நானும் ஒரே ஸ்கூலு அவன் நல்லா படிக்க மாட்டான் அதை வந்து பாலு சொல்கிறாங்கடா படிக்கிறானுங்க அதுதான்டா அவனை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டேன் யூஎஸில் போய் படின்னு அப்படின்னா எனக்கு இந்த ஐடியா தான் மைண்டில் ஓடிச்சு அதனால் இவனை துரத்தணும் சொல்லிட்டு துரத்தி அப்படிலாம் பண்ணால் அதுக்கப்புறம் பிரேமும் வந்தான் பிரேமும் நானும் அங்கே தான் எனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல அவனை மட்டும் படிக்க வச்சேன் என்ன படிக்க வைக்கலன்னு அதனால் உனக்கு என்ன படிக்கணும் நீ படின்னு இவன் என்ன பண்ணா மிச்ச நேரத்தில் ஒரு தியேட்டரில் போய் டிக்கெட் கிடைக்கல வரைக்கும் சேர்ந்தான் டிக்கெட் கழிச்சா படம் பார்த்துக்கலாமே அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த அறிவை வளர்த்துறேன் ஸ்டோரியெல்லாம் எனக்கு ஃபுல்லாக அந்த படமெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அது வாங்கி லாங் பிளேயில் வரும் இல்லையா அது டேப்பில் அதுல எல்லாம் பண்ணி வச்சிருவான் சரின்ட்டு விட்டதுக்கப்புறம் அங்கே சினிமா விட்டாச்சு அவன் அங்கே பட்டமெல்லாம் வாங்கிட்டான் பிரேம் வந்து என்ன நீ என்ன படிக்கணும்னா நான் மியூசிக் தான் படிக்கணும் அப்படின்னோடனே அவனை லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி லண்டனில் தான் அவனையும் மியூசிக் படிக்க வச்சோம் அவனுக்கு பிளாக்ஸ் தான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு பிளாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவனுக்கு தான் ஒன்று பாட்டுக்கு இது அவன் பாடுற இது கேட்டு தான் ஃபஸ்ட்டு ரேப்பை கொண்டது பிரேம் தான் கொண்டது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை கெடுத்தலாம் அவனுக்கு பண்ணி ஒன்று வந்துட்டு இங்கே வந்துட்டு இவங்க டைரக்ட் பண்ணிட்டுருக்கானுங்க படிப்பு முடிச்சதும் ஒரு மாதம் 1.5 மாதம் தானே அவனுக்கு யூகே சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கும் பிரேமுக்கு 2 பேரும் கூட்டி விட்டானுங்க படக்குன்னு டேய் ஒரு 2 மாதம் அங்கே தங்குங்கடா சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கடான்னா இல்லை எங்களுக்கு ஊரை பார்க்கணும் போல இருக்குன்னு வந்துட்டானுங்க இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மறுபடியும் அதை நாடகத்தில் போய் இதில் போய் நடிக்கிறெல்லாம் வச்சு மறுபடியும் அதே சினிமாவில் வந்து இன்னைக்கு நிற்கிறாங்க கொடி கட்டி பார்க்குறப்ப அங்கிள் இன்னைக்கு அதுதானே இருந்தாலும் அப்பனுக்கு காரணம் என்ன படிப்பு சொல்லிக் கொடு படிப்பு வேணும் எங்கள் அண்ணன் பிள்ளைங்க படித்ததா கார்த்திக் ராஜா படித்தானா அண்ணன் கூப்பிட்டு சொல்கிறாரு டேய் இவர் படிக்க மாட்டேங்கிறான்டா சொல்கிறான் இன்னொன்று ஏய் படிக்கப்பா என்னப்பா இது தொடர்பா அவன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கானுங்க அமெரிக்காலையும் லண்டன்லையும் நீ என்ன படிச்சிருக்கான்னா இல்லை நான் வந்து மியூசிக்கில் தான் வரணும் எனக்கு படிப்பு வரலாம் அவனை பாட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஃபாலோ பண்ணி தான் பிள்ளைங்கப்பா ஆமாங்களா எனக்கு கார்த்திக் ராஜாவும் இவனும் பவதாரணியும் வந்து மவுண்ட் ரோட் மியூசிக்கல் தான் வந்து கீபோர்ட் கிளாஸ் போகிறாங்க இவர் பார்த்துட்டு எனக்கு அனுப்புறாரு இவர் நேராக போய் நான் 3 பேர்த்தையும் பார்ப்பேன் பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லுவேன் அந்த கடைசி வரைக்கும் அந்த கீபோர்டு அந்த ஒரே ஒரு கீயை மட்டும் தான் அமுத்திட்டு இருந்தேன் அது வரைக்கும் போவே இல்லை அந்த டீச்சர் சொல்லிட்டாங்க நீ வந்து உங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிற நான் அப்பவே பயங்கரமா கலாய்ப்பேன் எங்க அப்பாவுக்கு கீபோர்டே வாசிக்க தெரியாது அப்படின்னு இப்படியே பண்ணி அவர் என்ன சொன்னாரு அதுக்கப்புறம் சரி வா அப்படின்னு ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்டார் அப்படின்ட்டேன் அப்புறம் 3 மாசம் கிட்டார் போனா நான் போயிட்டு சொல்றேன் இல்ல கிட்டார் வேணாம் அது இந்த விரல்லாம் வந்து ஒரு மாதிரி இது பண்ணி இப்படியே போய் சொல்லி அதுக்கப்புறம் நானும் வெங்கட்லாம் வந்து வெங்கட் பாஸ்டன் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ நீங்க சொல்ற டைம்ல தான் எனக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோம் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க இந்த வீடு வாங்கி அந்த வீடு வாங்கி நடுவில் ஒரு பிரிட்ஜ் போட்டீங்க 2 வீடு சேர்த்துட்டீங்க நான் அப்பாட்ட சொன்னேன் என்னப்பா இந்த வீடியோ வாங்கிட்டு அந்த வீடியோ வாங்கிட்டு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவில் ஒரு இது போட்டிருக்காரு அப்பவே உள்ள வரும்போது பிரேம் மட்டும் இதுல இருப்பாப்ல வெங்கட் என்கிட்ட சொல்லுவாப்ல இது பண்ணலாம்டா அது பண்ணலாம் நான் ரிக்ரெட் பண்ற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா அங்கிள் நான் கீபோர்டு கத்துக்கல நான் ரிக்ரெட் பண்ணல நான் டான் பாஸ்கோல படிச்சு வேஸ்டா போனேன்னு ரிக்ரெட் பண்ணல உடையார் அப்பா எனக்கு ஃப்ரீ மெடிக்கல் சீட் கொடுக்குறேன்னு சொன்னாரு நான் 10th பாஸ் பண்ணல அதுக்கு ரிக்ரெட் பண்ணல நான் அடிக்கடி சினிமாவில் சொல்லி ரிக்ரெட் பண்ற ஒரே விஷயம் சரோஜா படத்துக்கு வந்து பிரபு சொல்றாப்ல டே வந்துடுறா என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஜாயின் பண்ணிடு கேரக்டரும் பண்ணிடு இப்போதைக்கு உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தரேன்டா அப்படின்னு நான் 2 பேரும் ஏவியில் உட்காந்து பேசிட்டேன் அப்ப நான் சொன்னேன் இல்ல மச்சி இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்கிட்டேன் அந்த காருக்கு 11,000 ரூபாய் டியூ கட்டணும் நான் சீரியல் பண்றேன்டா அவன் சொல்றான் டேய் இப்ப நல்லா இருக்கும்டா நான் சொல்றத கேளு ஒழுங்கா என் கூட வந்துருன்னு ஒழுங்கா போயிருந்தா நீ உருப்பிட்டு இருப்பேன் நான் ரிக்ரெட் பண்ற ஒரே விஷயம் தான் நான் எல்லாம் என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லுவேன் பிரபுவை கூப்பிடும் போதே போயிருக்கணும் சீரியல் இங்க உட்காந்து சரி இதோ இன்னைக்கு இருக்கிறோம் பட் அது நான் மிஸ் பண்ணிட்டேன்.